என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, காந்திவாதி விவேகானந்தன் செங்கோட்டை நேற்று காந்தியினுடைய தத்துவத்தை ஒன்று கூறி அது வழக்கினேன். நான் எதிர்பார்த்த அளவு எல்லாரும் பார்த்து ரசிச்சிருக்கீங்க. அதே எனக்கு ஒரு பெரிய விஷயமாகப்பட்டது. நான் அது வியூஸே வரான்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் அதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க. அது சந்தோஷம். இப்போது தத்துவங்களை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமாக காந்தியினுடைய தென்னாப்பிரிக்க பயணத்தை பற்றி நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். எப்படி சாதாரண மனிதனாக தான் இருந்தார். காந்தி பெரிய மகாத்மாலாம் பரம்பரையில் இருந்தாலும் இல்லை, அவன் மாதிரி ஒரு சாதாரண மனிதன் இருந்தார். அப்புறம் சட்டப்படிப்பு யூகே, அதாவது லண்டனில் போய் சட்டம் பயின்று பாராட்டா பட்டம் பெற்றார். வந்தார், இந்தியாவுக்கு வந்தார், வேலை தேடினார். அவர் படித்த படிப்புக்கு இங்கே வக்கீல் தொழில் சரியாக இல்லை. அப்போ தான் அவர் தென்னாப்பிரிக்காவில் தாதா ஷேக் அப்படி ஒரு அன்பர் தன்னுடைய கம்பெனிக்கு சட்ட ஆலோசகராக ஆள் தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை கான்டாக்ட் பண்ணார். நீங்கள் வாங்க, நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களை நான் சட்ட ஆலோசகராக வச்சுக்கிறேன்னு சொல்லி தென்னாப்பிரிக்காவுக்கு வர சொல்லிட்டார். காந்திக்கும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்று தென்னாப்பிரிக்கா சென்றார். அங்கே போய் இறங்கல் அவர் தென்னாப்பிரிக்காவில் தங்குறத வர கிட்டத்தட்ட அவர் போய் ஒரு சில பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது தான் போனார். ஆனால் அங்கே இருந்தது பூதாகரமான பிரச்சனைகள். இந்தியர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் கடுமையான வித்தியாசங்கள். அதை பார்த்த காந்திஜி, இனி இந்த பூமியை விட்டு போகிறதுனால இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்துட்டு தான் போவேன், இந்தியர்களுக்கு உரிமைக்காக நான் போராடுவேன்னு சொல்லி 21 வருஷங்கள் அங்கே இருந்து சாதித்து அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்து ஊர் திரும்பினார். நிறைய இதுக்கு இடையில் நிகழ்வு நடந்திருக்கு. அதனுடைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.